Welcome to Learn with Invent. In today's section, we are going to see about digital principle and computer organization. So digital principle and computer organizationல நிறைய எக்ஸசைசஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து synchronous counters வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு synchronous counters டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளிப்-ஃப்ளாப்னா என்னது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃப்ளிப்-ஃப்ளாப்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸோட மெமரி செல்லுன்னு சொல்லலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஜிக்கல் சர்க்யூட்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மெயின் பில்டிங் பிளாக் ஆஃப் sequential சர்க்யூட்ஸ். ஒவ்வொரு ஃப்ளிப்-ஃப்ளாப்பும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட்டு இட் ஹேஸ் 2 மெயின் அவுட்புட்ஸ், 2 அவுட்புட்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த 2 அவுட்புட்டும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, Q அண்ட் Q பார். ஸோ இந்த Q அண்ட் Q பார் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோர் பிட்டோட வெர்ஷன் வந்து Q பார் வந்து அதோட இன்வர்ஸ். இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப்பை பேசிக் பிளாக்காக யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம வந்து சின்க்ரனஸ் கவுண்டர் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப், என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ் இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து SR ஃப்ளிப்-ஃப்ளாப், செட் அண்ட் ரீசெட் ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப் எப்படி ஃபங்க்ஷன் பார்க்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்விட்ச் போடுறோம், பல்ப் எரியுது, ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம், பல்ப் ஆஃப் ஆயிடுது. ஸோ சேம் பிரின்சிபல் தான் SR ஃப்ளிப்-ஃப்ளாப் ஃபாலோ பண்ண போகுது. செட் கொடுத்தீங்கன்னா the count is going to be 1. ரீசெட் கொடுத்தீங்கன்னா சர்க்யூட் வந்து ரீசெட் ஆகிட்டு திருப்பி 0வாக ஆயிரும். ஸோ திஸ் இஸ் அ SR ஃப்ளிப்-ஃப்ளாப். நெக்ஸ்ட்டு D ஃப்ளிப்-ஃப்ளாப் இல்லாட்டி டேட்டா ஆர் டிலே ஃப்ளிப்-ஃப்ளாப். நெக்ஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து JK ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ JK ஃப்ளிப்-ஃப்ளாப் எப்படி ஆக்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, SR ஃப்ளிப்-ஃப்ளாப்போட அதே வெர்ஷன் தான், பட் JK ஆக்ட்ஸ் ஆஸ் அ டாகல் ஸ்விட்ச். அதாவது ரெண்டுமே வந்து ஆன் ஸ்டேட்டில் இருந்துச்சுன்னா it is going to make the circuit work. நெக்ஸ்ட்டு வந்து T ஃப்ளிப்-ஃப்ளாப் ஆர் டாகல் ஃப்ளிப்-ஃப்ளாப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் SR ஃப்ளிப்-ஃப்ளாப் பற்றியும் JK ஃப்ளிப்-ஃப்ளாப் பற்றியும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்ஸ். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் ஃப்ளிப்-ஃப்ளாப்பில் ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்-ஃப்ளாப் வந்து SR ஃப்ளிப்-ஃப்ளாப் எடுத்துக்கிறோம். ஸோ SR ஃப்ளிப்-ஃப்ளாப் பார்த்தீங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 NOR கேட்ஸ், அதாவது OR கேட் ப்ளஸ் அண்ட் நாட் கேட். ஸோ 2 OR கேட்ஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் இன்புட் வந்து S which is set, செகண்ட் நாரோட இன்புட் வந்து ரீசெட் which is OR. இன்னொரு இன்புட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரீசெட் ஸ்விட்ச்லேருந்து வர அவுட்புட் எடுத்து திருப்பி செட் இன்புட்க்கு கொடுக்குறோம், செட் இன்புட்டில் இருக்கிற நார் கேட்க்கு கொடுக்குறோம். அதே போல் செட்டில் இருக்கிற அவுட்புட்டை எடுத்து ரீசெட்டுக்கு இன்னொரு இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ செட்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் Q, ரீசெட் எக்ஸ் நார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து Q பார். ஸோ இந்த ஃப்ளிப்-ஃப்ளாப்பை நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம நார் கேட்டோட ட்ரூத் டேபிளை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதான் நார் கேட்டோட ட்ரூத் டேபிள். ஸோ எப்போ AB 2 அவுட்புட்டும் 0வாக இருக்கும்போது அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 1. ஸோ ஏதாவது ஒரு இன்புட் 1ஆக இருந்துச்சுன்னா the output is 0. ஸோ இதை பேசிக் பிரின்சிபலாக வச்சு நம்ம வந்து SR ஃப்ளிப்-ஃப்ளாப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஒர்க்கிங் ஆஃப் SR ஃப்ளிப்-ஃப்ளாப். ஸோ இதான் நம்மளோட SR ஃப்ளிப்-ஃப்ளாப். இதோட ட்ரூத் டேபிள் பார்த்துடலாம். ஸோ இன்புட் S or இது கரஸ்பாண்டிங் அவுட்புட் Q பார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் செட் 0, ரீசெட் 0. ஸோ செட் 0, ரீசெட் 0வாக இருக்கும்போது based on the previous value of Q bar இதுக்கு இன்புட்டாக போகும். அது எடுத்து NOR கேட்டில் கொடுக்குறோம். ஸோ the output will be 1. நெக்ஸ்ட்டு ரீசெட்டோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட்டோடது 0, Qவோடது வந்து 1. ஸோ the output is going to be 0. ஸோ செட் அண்ட் ரீசெட் ரெண்டும் 0வாக இருக்கும்போது the output Q is 1 and Q bar is 0. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெட் ஸ்விட்சை மட்டும் ரீசெட் பண்ணிடுறோம், 1ன்னு சேஞ்ச் பண்ணிடுறோம். ஸோ இந்த 1 சேஞ்ச் ரீசெட் ஸ்விட்சை நான் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் my output Q is going to be 0 and Q bar is going to be 1. ஸோ இதை ட்ரூத் டேபிளில் எழுதிடலாம். ஸோ S is 0 or is 1ஆக இருக்கும்போது Q is 0, Q bar is 1.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரீசெட் ஸ்விட்சை திருப்பி ப்ரெஸ் பண்ணிடுறோம். ஸோ ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ரீசெட்டை வந்து திருப்பி 0வாக ரீசெட் பண்ணிடுறோம். த அவுட்புட் இஸ் கோயிங் டு பி 0 and 1. There is going to be no change. ஸோ ப்ரீவியஸாக q பார் என்ன வேல்யூவில் இருக்கோ அதே வேல்யூ தான் இருக்கும் when s and r are 0. ஸோ s and r வந்து set and reset 0வா இருக்கும்போது it depends on the previous value of q1 q bar. ஸோ previous value of q1 q bar என்ன இருக்கோ அதே தான் அதோட அவுட்புட்டாக இருக்கும். 10வாக இருந்ததுன்னா 10வாக இருக்கும், 01ஆக இருந்துச்சுன்னா 01ஆக இருக்கும். செட்டை மட்டும் ஆன் பண்ணுறோம். s is 1ஆக இருக்கும்போது output q is 1 and q bar is 0. So when s is 1 and r is 0, q is 1 and q bar is 0. Next is set and reset. ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா 1ஆ சேஞ்ச் பண்ணிடுறோம். 1ஆ சேஞ்ச் பண்ணும்போது q is 0 and q bar is 0. This state is unstable state. ஸோ இந்த ஸ்டேட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ரீசெட் ரெண்டுமே வந்து 1ஆ இருக்க முடியாது. This state is not acceptable in SR flip-flop. This is the working of SR flip-flop. Working of SR flip-flop பார்த்தோம். நெக்ஸ்ட்டு working of JK flip-flop பார்த்துடலாம். SR flip-flop ரெண்டு NOR கேட் யூஸ் பண்ணியிருந்தோம். JK flip-flopல வந்து ரெண்டு NAND கேட் யூஸ் பண்ணுறோம். AND கேட் ப்ளஸ் a NOR கேட் which is NAND. ஸோ இங்கே நம்ம ரெண்டு NAND கேட் யூஸ் பண்ணுறோம் which forms the JK flip-flop. ரெண்டு input, one is J and another one is K. அந்த SR flip-flopல பார்த்த மாதிரியே செகண்ட் NAND கேட் அவுட்புட்டை எடுத்து ஃபர்ஸ்ட் NAND கேட்க்கு இன்புட்டாக கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் NAND கேட்டோட அவுட்புட் எடுத்து செகண்ட் NAND கேட்டுக்கு இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் NAND கேட்டிலேருந்து வர அவுட்புட் வந்து Q, செகண்ட் NAND கேட்லேருந்து வர அவுட்புட் வந்து Q பார். ஸோ இதோட பேசிக் ஆப்ரேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம NAND கேட்டோட ட்ரூத் டேபிள் பற்றி பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் தி NAND கேட். ஸோ எப்போ ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருக்கோ அப்போ NAND இஸ் 0. ஸோ இந்த NAND கேட் ட்ரூத் டேபிளை வந்து பேசிக்காக வச்சுட்டு ஒர்க்கிங் ஆஃப் அ JK flip-flop வந்து பார்த்துடலாம். ஸோ இதோட ட்ரூத் டேபிள் பார்த்துடலாம். ரெண்டு இன்புட் J and K, அவுட்புட் இஸ் Q பார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்புட் K is 0 and J is 0. Q வந்து 1ஆ இருக்கும், Q பார் வந்து 1ஆ இருக்கும். This is the unstable state in JK flip-flop. SR flip-flopல வந்து S and R both 1ஆ இருக்கும்போது the state is unstable. JK flip-flopல வந்து J and K ரெண்டுமே 0ஆ இருக்கும்போது the state is unstable. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா J and K ரெண்டையுமே நம்ம வந்து டாகிள் ஸ்டேட்டில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். வாட் இஸ் மென்ட் பை டாகிள் ஸ்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ஸ்விட்சுமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கிற ஸ்டேட்டில் தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. K ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணுறோம். therefore the output Q is 1 and Q bar is 0. So J is 0, K is 1, Q is 1 and Q bar is 0. Next state J வந்து 1ஆ சேஞ்ச் பண்ணுறோம், K வந்து 0வா கொடுக்குறோம். The output Q is 0 and Q bar is 1. So when J is 1 and K is 0, the output Q is 0 and Q bar is 1. ஸோ ரெண்டு J and K ரெண்டுமே ஒன்றா இருக்கும்போது ப்ரீவியஸ் அவுட்புட் 0-1ஆ இருந்துச்சுன்னா the output is 0-1, இல்லை 1-0வா இருந்துச்சுன்னா the output is 1-0. ஸோ நம்ம SR flip-flopல வந்து 0-0 வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டை வந்து எடுத்துக்கும். JK flip-flopல வந்து 1-1 ஸ்டேட்டில் வந்து ப்ரீவியஸ் அவுட்புட்டை வந்து எடுத்துக்கும். ஸோ the table is J is 1, K is 1, Q is 1, Q bar is 0. இந்த ஸ்டேட்டில் இருந்து ஸ்விட்ச் ஆகும்போது இந்த அவுட்புட் வரும். இந்த ஸ்டேட்டில் இருந்து ஸ்விட்ச் ஆகும்போது Q is 0, Q bar is 1. So there will be no change in the output.
So this is the working of a JK flip-flop. So இந்த ரெண்டு flip-flop working-ஐயும் நம்ம பார்த்துட்டோம். Next we are going to design the synchronous counter. Synchronous அப்படின்ற வேர்டே வந்து சொல்லுது எல்லா flip-flopக்குமே நம்ம ஒரே நேரத்தில் வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் synchronous counters. ஸோ கண்டினியூஸ் கிளாக் இன்புட் சிக்னல்ஸ் வந்து எல்லா flip-flopக்கும் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஏன் நம்ம synchronous countersக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா the operations will be very fast. ஸோ ஃபங்க்ஷனோட அவுட்புட் கிடைக்கிறது வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அ பேரலல் கவுண்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கும் ஒரே நேரத்தில் வந்து நம்ம வந்து கிளாக் சிக்னல் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இதோட எரர் வந்து கம்மியாக இருக்க போது எவ்வளோ ஃப்ளெக்சிபிள் நம்பர் ஆஃப் கவுண்ட் சீக்வன்சஸுக்கும் வந்து இது வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரம் 0 to 16 கவுண்டர்ஸ் வரைக்கும் வந்து இட் வில் பி ஒர்க்கிங். ஸோ சின்கரனஸ் கவுண்டர்ஸில் பேசிக் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சின்கரனஸ் கவுண்டர்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் டிசைன் பண்ண போகிறது வந்து பைனரி கவுண்டர். ஸோ பைனரி கவுண்டர் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணி ஒரு கிளாக் சிக்னல் கொடுத்துட்டு அதோட கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வாட் இஸ் த பைனரி வேல்யூ? 0s and 1s இருக்க போது. ஸோ அதோட கரஸ்பாண்டிங் டெசிமல் அவுட்புட் எடுக்க போகிறோம். 0 1 2 3 4 அப்படின்னு நம்ம வந்து அவுட்புட்ஸ் டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிட் பைனரி எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு 4 ஃப்ளிப்ஃப்ளாப் தேவைப்படுது. அதுக்கு வந்து நிறைய வந்து நம்ம கவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அதோட சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்றத வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஹை ஸ்பீட் இன் கவுண்டிங் அண்ட் அக்யூரேசி வந்து நிறைய இருக்க போது டிலே வந்து அவாய்ட் பண்ணிடும். ஸோ இதை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் கவுண்டர் சீக்வன்சஸில் யூஸ் பண்ணுறோம். லைக் பைனரி அப், பைனரி டவுன், அப்புறம் கஸ்டம் பேட்டர்ன்ஸில். நெக்ஸ்ட் இது கூட வந்து நம்ம அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் லைக் ரீசெட் அண்ட் லோட் ஆப்ஷன்ஸ். ஸோ பைனரி கவுண்டர் டிசைனுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைனரி கவுண்டர்ஸில் வந்து ஃப்ளிப்ஃப்ளாப் தான் மெயின் ப்ரைமரி எலமெண்ட்டாக இருக்க போது. ஸோ இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே ஒரே ஒரு சிங்கிள் பிட் இன்ஃபர்மேஷன் தான் ஸ்டோர் பண்ண போது. பட் ப்ரொடியூசஸ் 2 அவுட்புட் Q and Q bar. இந்த பைனரி கவுண்டர் வந்து ஒரே ஒரு நம்பர் தான் ஹோல்ட் பண்ண போது. நெக்ஸ்ட்டு வந்து ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் நம்ம கொடுக்கும்போதும் ஒவ்வொரு கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். 0 கிளாக் பல்ஸ் கொடுத்தோன்னா 1, இன்னொரு கிளாக் பல்ஸ் கொடுத்தா 2, இன்னொரு கிளாக் பல்ஸ் கொடுத்தா 3. இப்போ நம்மளுக்கு பேட்டர்ன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம கிளாக் பல்ஸ் கொடுக்கும்போது ஈவனாக கூட நம்ம வந்து கவுண்டர் வந்து மூவ் பண்ணிக்கலாம். லைக் 0 4 6 8 அந்த மாதிரி. ஸோ இட் இஸ் அ பேட்டர்ன் சீக்வன்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிட் கவுண்டர் வந்து நம்ம டிசைன் பண்ணுறோம். ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா 0 to 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். திருப்பி 7க்கு அப்புறம் நீங்கள் கிளாக் சிக்னல் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். திஸ் இஸ் அ basic operation of a binary counter. ஸோ பைனரி கவுண்டர் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ஸோ நம்ம இன்றைக்கி பைனரி கவுண்டரை வந்து JK ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம முதல்ல பார்த்த மாதிரி J and K ரெண்டுமே டாகல் ஸ்லேட்டில் இருக்கும்போது we are going to use each clock pulse to design this binary counter. நெக்ஸ்ட்டு வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் நம்ம இந்த வீடியோவில் வந்து 4 பிட் பைனரி கவுண்டர் டிசைன் பண்ண போகிறோம். ஸோ Q0, Q1, Q2, Q3ன்ற 4 ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்ஸ் எடுத்து நம்ம ஒவ்வொரு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட்புட்டையும் இன்னொரு ஃப்ளிப்ஃப்ளாப்புக்கு கிளாக் பல்ஸாக கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கவுண்டிங் சீக்வன்ஸ் வந்து 00லேருந்து அப் டு 111க்கு ரேப் ஆகும். இது வந்து 7. நம்ம 4 பிட் பண்ணுறதுனால நம்ம கவுண்டர் வந்து 16 வரைக்கும் கவுண்ட் பண்ணும். 16க்கு அப்புறம் கவுண்ட் பண்ணும்போது ரேப்ஸ் டு 0, திருப்பி வந்து 0க்கே வந்துடும். ஸோ பைனரி கவுண்டரோட ட்ரூத் டேபிள் பார்த்தலாம். ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் அப்ளை பண்ணும்போதும் Q3, Q2, Q1, Q0ஸோட அவுட்புட்ஸை வந்து மானிட்டர் பண்ண போகிறோம். ஸோ நான் 15 கிளாக் இன்புட் எப்போ கொடுக்குறேனோ கிளாக் பல்ஸ் கொடுக்குறேனோ the binary counter is going to reset to 0. இதோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்துடலாம். ஸோ டிசைன் ஆஃப் பைனரி கவுண்டர் பார்த்தோம், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் தான் இது. ஸோ நம்ம வந்து மல்டிசிம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நம்ம 4 JK ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ளிப்ஃப்ளாப் 1 2 3 and 4. நெக்ஸ்ட்டு இது வந்து JK இன்புட், இது ப்ரீசெட், இது கிளாக், இது Q, இது Q பார். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்புட் கிளாக் பல்ஸை வந்து கிளாக் சிக்னலுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்த மாதிரி J and K ரெண்டுமே டாகல் ஸ்டேட்டில் இருக்கும்போது, அதாவது 1 இருக்கும்போது கவுண்டர் அவுட்புட்ஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம்.
ஸ்க்ரீன், அதாவது கிளியர் பண்ண போகிறோம். ரீசெட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். இது வந்து 1. ஃபர்ஸ்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட்டை எடுத்து செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸாக கொடுத்துருக்குறோம். செகண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட அவுட்புட் கியூவை எடுத்து தேர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக்ஸ் பல்ஸாக கொடுத்துருக்கோம். தேர்ட் ஃப்ளிப் ஃப்ளாப்போட கியூவை எடுத்து ஃபோர்த் ஃப்ளிப் ஃப்ளாப்போட கிளாக் பல்ஸாக கொடுத்துருக்கோம். அதாவது எல்லா ஃப்ளிப் ஃப்ளாப்போட கியூ வேல்யூஸையும் வந்து ஒரு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். 7 செக்மெண்ட் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு எல்லாமே வந்து 1ஆக இருக்கும்போது, அதாவது ஜேகே 1ஆக இருக்கும்போது யூ கேன் சி கவுண்டர் வந்து போயிட்டே இருக்குது அப் டு 16. பைனரி வேல்யூ ஆஃப் 15 இஸ் எஃப். ஸோ எப்போ எஃப் ரீச் ஆச்சோ த கவுண்டர் ரீசெட்ஸ் பேக் டு 0. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஜேகே ஸ்டேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறோம். 0வாக சேஞ்ச் பண்ண உடனேயும் த கவுண்டர் ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங். ஸோ ப்ரீசெட்டும் ஜே அண்ட் கே 2 இன்புட்டும் டாகல் ஸ்டேட்டில் இருக்குதோ அப்போ தான் வந்து பைனரி கவுண்டர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ திஸ் இஸ் த டிசைன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் பைனரி கவுண்டர். பைனரி கவுண்டரோட டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனை பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பைனரி கவுண்டரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பைனரி கவுண்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் அண்ட் எஃபிஷியன்ட் இன் கவுண்டிங், ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறதுனால இட் கன்சியூம்ஸ் ஒன்லி லெஸ் அமௌண்ட் ஆஃப் பவர். இதோட ஃபாஸ்ட் ஆப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் டிசைன், ஃப்ளெக்சிபிலிட்டி இன் அப்ளிகேஷன், வேரியஸ் ஃபீல்ட்ஸில் வந்து நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸி எக்ஸ்பேண்டபிலிட்டி, இது கூட நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து வேறு கவுண்டர்ஸோ மற்ற இது கூடயோ வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பைனரி கவுண்டரோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ பைனரி கவுண்டர்ஸ் இஸ் மெயின்லி யூஸ்ட் இன் டிஜிட்டல் கிளாக்ஸ், ஃப்ரீக்வன்சி டிவிஷன், நெக்ஸ்ட் வந்து மெமரி அட்ரஸிங்கில், மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் சிபியூ அப்ளிகேஷன்ஸில், டேட்டா கன்வெர்ட்டர்ஸ் லைக் ஏடிசி, அதாவது அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர்ஸ் இல்லாட்டி டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டமில் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெமரி பேக்கெட்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பைனரி கவுண்டர். ஸோ ஃபர்தர்மோர் டிஜிட்டல் லாஜிக் சர்க்யூட்ஸ் டிசைனையும் அதோட இம்ப்ளிமெண்டேஷனையும் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.